அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியினை உறுத்தாக்குகிறேன். இன்றைய தலைப்பு தோஹா மிருத்து. இந்த தலைப்பிலே மகான்கள் கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ், ரஹீம், விருந்து ஆகிய கவிஞர்கள் ஆற்றிய இயற்றிய தோஹாக்களை சொல்லி அதற்கான விளக்கங்களையும் நான் சொல்லி வருகின்றேன். இன்றைக்கு திரு கபீர்தாஸ், சந்த் கபீர்தாஸ் அவருடைய சில துஆக்களை தங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, हम तुम्हारो सुमिरन करे तुम मोही चितवो नाही, सुमिरन मन की प्रीति है सो मन तुम ही माही. हम तुम्हारो सुमिरन करो तुम मोही चितवो नाही, நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை குறித்து நான் தவம் செய்கின்றேன், பிரார்த்தனை செய்கிறேன். சுமிரன் மீன்ஸ் பிரார்த்தனை. நான் இறைவா, நான் உங்களை எண்ணி பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் தும், நீயோ, இறைவா நீயோ, மோகி சித்வோ நாகி, என்னை நீ பார்க்க மறுக்கிறாய். சித்தோனா கிடைக்கினால் பார்வையும் பார்ப்பது. தும் முஜ்ஜே மோகி சித்வோ நாகி, நீ என்னை பார்க்க மறுக்கிறாய், பார்க்க மாட்டேன் நினைக்கிறாய், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க மாட்டேன் நினைக்கிறது. ஆனால் சுமிரன் மன் கி பிரீத்தி ஹே, தியானம் என்பது, பிரார்த்தனை என்பது உள்ளத்திலே ஆண்டோன் மீது கொள்கின்ற அன்பாகும் பக்தியாகும். சுமிரன் மன் கி பிரீத்தி ஹே சோ மன் தும் ஹி மாஹி, துமாரே ஊப்பர் ஹே, அந்த மனமானது உன்னிடமே உள்ளது. மாஹின்னா மே, அதாவது கடவுளே, நான் உங்களை பிரார்த்தனை செய்கின்றேன், ஆனால் நீ என்னை பார்க்க மறுக்கின்றாய். இந்த பிரார்த்தனை என்பது, இறை வழிபாடு என்பது உள்ளத்தினுடைய அன்புதான், உள்ளத்தினுடைய காதல்தான், உள்ளத்தினுடைய பாசம்தான். ஆனால் அந்த உள்ளம் இருப்பது உன்னிடமே. அப்போ நீ என்னை பார்க்காவிட்டாலும் அது நஷ்டம் எனக்கல்ல, அது உனக்குத்தான் என்கிறார் கபீர்தாஸ். இறைவன் எங்களுக்கு அருள் புரியாவிட்டாலும் அதனுடைய இழப்பு பக்தனுக்கு அல்ல, இறைவனுக்கு என்கிறார். அதே இன்னொரு துஆல சொல்கிறார், பிரீத்தம் கோ பத்தியா லிக்கும் ஜோ கஹூ ஹோய விதேஷ், பிரீத்தம் கோ பத்தியா லிக்கும் ஜோ கஹூ ஹோய விதேஷ். என்னுடைய அன்பருக்கு, காதலனுக்கு, இறைவனுக்கு நான் கடிதம் எழுதாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் எங்கேயாவது கஹூ ஹோய் விதேஷ், வெளிநாட்டில் இருந்தால் நாம் கடிதம் எழுதலாம், வெளி ஊரில் இருந்தால் கவிதை எழுதலாம். ஆனால் அவர் எங்கிருக்கிறார்? தன்னுமே மண்மே நைனுமே, அவர் உடல் இருக்கிறார், மண்மே உள்ளத்தில் இருக்கிறார், என்னுடைய நைன்மே கண்கள் இருக்கிறார். வாக்கோ கஹா சந்தேஷ், அவருக்கு இங்கே நான் மெசேஜ் அனுப்புறது, வாக்கோ உஸ்கோ கஹா மெசேஜ், கைசே மெசேஜ், எப்படி அவருக்கு நான் தகவல் அனுப்புறது. ஆகவே அவர் கூறுகிற கருத்து என்னவென்றால், பகவான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். ஆகவே பகவான் நம்மை பார்க்கவில்லையே, நமக்கு அருளும் புரியவில்லையே என்று வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாசம் என்பது, பக்தி என்பது இறைவன்பால் நம் உள்ளத்திலே கொண்ட பாசமாகும், அன்பாகும், பற்றாகும். அந்த மனம்
उन्होंने இருக்கிறது यार இருக்கிறதா भगवान के पास है। यहाँ पर कबीरदास जी कहते हैं, मैं तुम्हारी प्रार्थना करता रहता हूँ, लेकिन तुम्हारी कृपा कटाक्ष मेरे ऊपर पड़ती नहीं है। कोई बात नहीं, मैं इसकी चिंता नहीं करता, मैं इसकी परवाह नहीं करता, क्योंकि मैं अपने दिल में तुम्हारे प्रति, भगवान के प्रति प्यार से, प्रीति से स्मरण करता हूँ, प्रार्थना करता हूँ, सुमिरन करता हूँ। इसलिए वो मन तेरे पास ही है, वो मन तेरे पास ही है। इसलिए तुम मेरे ऊपर अपनी कटाक्ष भरी दृष्टि देखो, करो या ना करो, मुझे कोई चिंता नहीं है। मतलब यह है कि भगवान हर आदमी के दिल में वास करते हैं, उनके लिए प्रार्थना काफ़ी है। उनकी कृपा कटाक्ष हम पर नहीं हो रहा है, ऐसी चिंता करने की कोई ज़रूरत नहीं है, यही इसका मतलब है। और दूसरा, हीरा परा बाजार में रहा छार लपटाए, बहुत तक मूर्ख चले गए, पार की लिया उठाए। हीरा पड़ा बाजार में एक हीरा पड़ा हुआ था। जो लोगों के आने जाने से गाड़ियां सड़क पर आती जाती रहती हैं, इसलिए सड़क पर धूल उड़ती है। धूल उठने से वो हीरा धूल से भरा पड़ा था। अनेक लोग आए और चले गए, सबने देखा, उन्होंने समझा कि ये खाली पत्थर है, ये खाली पत्थर है। इसलिए वे देखकर भी बिना उस पर ध्यान दिए चले गए। एक पारखी आया, एक ज्ञानी आया, उसको हीरे की परख मालूम था। उसने देखा, उसने पहचान लिया कि ये हीरा है, सो उसने उसे उठा लिया। इसका मतलब यह है कि भगवान को जान लेना, पहचान लेना हमें सबसे सख्त जरूरी है। जो नहीं पहचान सकते वे जैसे कि हीरे को देखने पर भी वो उसको पत्थर समझकर चले जाते हैं। அதாவது கடை வீதியிலே ஒரு வைரம் கடந்தது. அந்த போக்குவரத்து அதிகம் இருந்த காரணத்தினாலே அந்த வைரத்திலே புழுதி பறந்திருந்தது. ஆகவே அந்த வைரத்தை அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவள் வந்து போய்கொண்டிருந்தார்கள், யாரும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வைரம் உணர்ந்த ஒருவன் தான் அவன் எடுத்துக்கொண்டான். அவனுடைய பலனை அவன் அனுபவித்தான். சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இறைவனை பற்றி, தன்னை பற்றி முதலில் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்பவன் தான் அதை எடுப்பான், அவருடைய பலனை அனுபவிப்பான். ஆக இறைவனை பற்றி உணராத மக்கள் முட்டாள்கிறார். எப்படி வைரத்தை பார்த்தும் அதை கல்லிட்டு போனார்களோ, அதுபோல இறைவன் இருப்பதை உணர்ந்தும் அதை தேட அடைய முடியாதவர்கள், அடைய எண்ணாதவர்கள், அவருடைய அந்த மதிப்பை, அவருடைய வேல்யூவை புரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள் இருக்கிறார். தமிழே ஒரு புறமன் சொல்வார்கள், கற்றாரை கற்றாரே காமுறுவர், மூர்க்கரை மூர்க்கரே முகற்பெறுவார்கள், பாம்பரையும் பாம்பின் காண்பார்கள். ஆக அந்த வைரத்தினுடைய மதிப்பை வைர வியாபாரி அறிவான். ஹீரே கி பரக் ஜௌஹரி ஜானே என்று படம் ஒன்று இதிலே, ஹீரே கி பரக் ஜௌஹரி ஜானே. இந்த ஜௌஹரி இறைவனை, இந்த வைரத்தை பார்த்து கொண்டான், அதை புரிந்து கொண்டான், எடுத்துக்கொண்டான். அதுபோல நாங்களும் கூட முட்டாள்களைப் போல வாழாமல் இறைவனை அறிந்து அதை நம்முடைய ஏற்றுக்கொள்ள நாம் அவன் சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். दुख में सुमिरन सब करे, सुख में करे न कोई, जो दुख में सुमिरन करे तो दुख काहे हो. लोग जब दुख मुसीबत आती है तो भगवान का स्मरण करते हैं, वो जब टल जाती है, वो सुख भोगता है, तब भगवान की चिंता नहीं करता, भगवान की पूजा नहीं करता. लेकिन कबीरदास जी कहते हैं, जो सुख में भी भगवान की पूजा करते हैं उसको दुख ही क्यों होगा. ராமபிரான் எல்லோருக்கும் அருள் புரிந்தார். குகனை பார்த்து தம்பி என்றார், சுகிரீவனை பார்த்து தம்பி என்றார்.
விபீஷணையும் தம்பி என்றார் ராட்சபுரத்தை பிறந்தவனவன். அதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த லக்ஷ்மணன் கேட்டான், எல்லாரையும் தம்பி தம்பி நிற்கிறீர்கள்னா உதவுகிறீர்களே, எனக்கு நீங்கள் உதவ மாட்டீங்களா? நீ கேட்டதுக்கு அவர் சொன்னாராமா, ராம சொன்னாராமா, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அவருக்கு ஷாக் ஆகிட்டது. उनको ये शॉक हो गया, क्या मेरे बड़े भाई मेरी मदद नहीं करेंगे, मेरी सहायता नहीं करेंगे? तो वो दोबारा पूछता है राम से, भैया आप ऐसा क्यों करते? तो राम का उत्तर है, लक्ष्मणा तुम सदा मेरे साथ रहते हो, मैं सदा तुम्हारे साथ रहता हूँ, मेरे रहते हुए तुमको दुख कैसे होगा? मेरे होते हुए तुम कैसे मुसीबत का सामना करोगे? मैं तुम्हारी रक्षा करूँगा, इसलिए तुम मेरे साथ में हो, इसलिए तुम्हें दुख ही काहे का होगा। इसलिए आप कहते हैं जो सुख में भी भगवान का स्मरण करते हैं उन्हें दुख ही को क्यों होता है? इसलिए भगवान का स्मरण हमें हमेशा करना चाहिए। இன்பம் வந்த துன்பம் வந்த போது இறைவனை எண்ணுவோர் இன்பம் வந்த போது இறைவனை எண்ணார், ஆனால் இன்பத்திலும் பகவானை எண்ணினால் நமக்கு துன்பம் ஏன் வரப்போகுது? என்னுடைய கருத்து, हमें सदा भगवान की प्रार्थना करनी चाहिए। அடுத்தது, हंसा बगुला एक साथ मान सरोवर माही बगा डंडोरे माचरे हंसा मोती कावही। तुष्यास करते हैं, जड़ चेतन गुण दोषमय विश्व कीर्ण करता संत हंस गुण गही पय परिहरी वारी विकार। यहाँ पर बोलते हैं, कविता से बोलते हैं, हंसा बगुला एक साथ। हंसा हंस और बगुला क्रेन कोकु, अन्नमुம் अन्नपறவையும் கொக்கும் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும் தோட்டத்திலே। मान सरोवर माही, मान सरोवर में रहते हैं, இரண்டுமே मान सरोवर ஏரியிலே வசிக்கின்றன। ஆனால் நம்மால் எது அன்னம் எது கொக்கு என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாது। ஆனால் உணவு அருந்தும் நேரம் வருகின்ற பொழுது பகா டண்டோரை மாச்சரி, கொக்கு ஆனது மீனை தேடும்। बगा क्रेन कोकु, माचरी मछली को ढूंढेगा। बगा डंडोरे माचरी, हंस मोती का भी, हंस जो है ना वो मोती को ही ढूंढेगा और मोती को ही खाएगा। इसलिए ये पहचानना आसान है कि मोती खाने वाला हंस होता है और मछली खाने वाला बगुला होता है। हंसा बगुला एक साथ मान सरोवर माही बगा डंडोरे माचरी हंसा मोती ही खावे। इसी प्रकार इस दुनिया में अच्छे और बुरे दोनों समान दिखते हैं। हमें ये मुश्किल पड़ता है कि कौन अच्छा है कौन बुरा है, लेकिन वो समय जब आता है तो हमें ये मालूम हो जाता है कि ये अच्छा है ये बुरा है। उसके लिए वो समय ही निर्धारण करेगा कि हमें ये बताएगा कि ये अच्छा है और ये बुरा है। इसको हमें पहचान लेना चाहिए, उसके आधार पर हमें उसकी दोस्ती संगति करनी चाहिए। और मैंने पहले कहा है, क्षमा बड़न को चाहिए चोटन को उत्पात का गति, विष्णु को गति गयो जो भृगमादि राज। एक बार भृगमुनि विष्णु के दर्शन के लिए गए। विष्णु सोए हुए थे। भृग ने सोचा कि ये जानबूझकर मेरा अपमान कर रहा है, मेरा स्वागत नहीं कर रहा है, इसलिए वे नाराज हो गए और विष्णु की छाती पर लात मारी। तो भगवान ने कहा, मुनिवर क्या आपके पैर में चोट तो नहीं लगी, आपके पैर नहीं दुखता? तो ये कहने का मतलब है कि उन्होंने उस दुष्टता को माफ़ कर दिया,
सो माफ करने से वे महान बने, चोट लगाने से बिल्कुल महान नहीं बने, अपने सर से नीचे उतर गए। यहाँ पर कहने का मतलब यह है कि जो क्षमा करता है वही बड़ा होता है। மன்னிப்பவனே மகான் ஆவான். சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. महात्मा गांधी जी कहते हैं, क्षमा में सजा से अधिक वीरता है, क्षमा में सजा से अधिक वीरता है। सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है, सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है उसकी आत्मा बलवान है। तो यहाँ पर माफ़ी की महत्ता बताई गई है, इसलिए माफ़ करना महानों का गुण है। कतनी तो मीठी जगत में करनी उत्तम सार का कबीर, करनी सबल उत्तरे बहुजल पार. வள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் इरेवन अड़ी सेरादार. हमारे महान लोग कहते हैं, करो पहले कहो पीछे. यहाँ पर कतनी तोड़ती जगत में सिर्फ बात करना वो बेकार है. इस दुनिया में मैं ये करूँगा वो करूँगा, दान करूँगा, ये करूँगा वो करूँगा करके वो जो अपनी डीक मारता है वो बेकार है. उसका कहना भी बेकार है और उसकी बात भी बेकार है, वो आदमी भी बेकार है. लेकिन कहना छोड़कर जो करता है, करके दिखाता है, वो उत्तम होता है. उसकी बात उत्तम होती है, उसकी बात में सार तत्व बनी रहती है. लेकिन सिर्फ जो कहता रहता है वो बेकार रहता है. लेकिन जो कहना छोड़कर करता रहता है, अपने कर्तव्य का पालन करता है, भगवान का ध्यान करता रहता है, वही इस भवसागर को पार कर सकता है. ये दुनिया जो है भवसागर होता है, ये अपने को सभी मानव को उसमें डुबाता है, किसी को पार होने नहीं देता. यानी जन्म मरण के चक्कर से मुक्त होने, आज़ाद होने, यानी मोक्ष पाने ये दुनिया नहीं देती. लेकिन इसके उल्टे जो अपने कर्तव्य का पालन करते रहते हैं वे ही मोक्ष की प्राप्ति कर सकते हैं. इसलिए यहाँ कहने का मतलब है कि कर्तव्य पालन करते रहो, கடமை செய் பலனை எதிர்பார்க்க என்றார். गीता करना, तुम अपना काम करते रहो, अपने कर्तव्य का पालन करते रहो, तुम्हारे कर्तव्य का जो फल देना है वो मैं देख लूँगा, वो मेरा कर्तव्य है. तुम अपना काम करो, अपना कर्तव्य का पालन करो, मैं अपने कर्तव्य का पालन करूँगा. ஆகையால் நீ உன்னுடைய கடமை செய், நான் என் கடமை செய்வேன். உன்னுடைய கடமைக்கு உன் செயலுக்குரிய பலனை அளிப்பது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. ஆகவே அவரவர் தத்தம் கடவுளை செய்து கொண்டே இருந்தால் அதுக்குரிய பலன் தானே கிடைக்கும் என்கிறார் கபிதாசர். बुरा जो देखन मैं चला बुरा न मिलिया कोई, जो दिल कोसा अपना मुस्सा बुरा न कोई. இந்திரபிரஸ்தத்திலே மகாபாரதத்திலே இந்திரபிரஸ்தத்திலே தர்மர் யுதிஷ்டிர் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்துக்கு பல பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். துரியோதனாதிகளும் அழைக்கப்பட்டார்கள். துரியோதனன் சபையிலே பார்த்தான். அவன் கண்ணுக்கு அந்த அவையிலே நல்லவர் யாருமே தென்படவில்லை. எல்லோருமே அவன் கண்களுக்கு கெட்டவளாக இருந்தார்கள். அதே நேரத்திலே தருமன் பார்த்தார், யுதிஷ்டிர் பார்த்தார். அவர் கண்களுக்கு எல்லாருமே நல்லவராக இருந்தார்கள். ஆக இது யாருடைய குற்றம்? பார்வையின் குற்றமா அல்லது மக்களின் குற்றமா என்றால் பார்வையின் குற்றம்தான். நாம் நம்முடைய கண்ணிலே பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தால் எல்லாமே பச்சையாக தெரியும், சிகப்பு போட்டு பார்த்தால் எல்லாமே சிகப்பாக தெரியும், கருப்பு போட்டுனா எல்லாமே கருப்பாக தெரியும். ஆக அந்த குறை நம்முடையதான் தவிர அந்த
அந்த காட்சியினுடைய பிழை அல்ல, காட்சி பிழை அல்ல, காட்சியுடைய குற்றம் அல்ல. இங்கே பெரியவர்கள் சொல்வார்கள், உன்னையை நீ எண்ணிப்பார். சாக்ரட்டிஸ் சொல்கிறார், கிரேக்க மகான் தத்துவஞானி சாக்ரட்டிஸ் சொல்கிறார், உன்னையே நீ எண்ணிப்பார், உன்னையே நீ எண்ணிப்பார். முதல்ல நீ யாருன்னு தெரிந்து கொள். ஒரு ஆங்கில பழமொழி சொல்லும், உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன். உன் நண்பன் யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன் பார். ஆகவே ஒவ்வொரு மனிதனும், ஒரு கலைஞர் சொல்வார், என் உயரம் எனக்கு தெரியும் என்பார். முன்னாள் முதல்வர் அவர் சொல்வார், என் உயரம் எனக்கு தெரியும். அதுபோல் ஒவ்வொருவனும் தத்தம் தகுதியை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்று தன்னைத்தானே முதலிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் அடுத்தரை பற்றி மசிக்க செல்ல வேண்டும். முராஜோ தேக்கன மயச்சலா, கெட்டவன் யார் என்று நான் தேடி போனேன். ஆனால் எனக்கு கெட்டவன் யாருமே கிடைக்கவில்லை. புரானா மிலியா கோய் ஜோ தில் கோசா அப்னா மைனே, நான் என்னுடைய உலகத்தை தேடி பார்த்தேன். அப்போ இருந்தது முர்சா புரானா கோய், என்னை மாதிரி கெட்டவங்க வேறு யாரும் இல்லை எனக்கு தெரிந்தது. इसलिए पहले अपने को पहचानना चाहिए. தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவனாவான் என்கிறார் பகவான் லார்ட் கிருஷ்ணா பகவத்கீதையிலே. முதல்ல உன்னை நீ அறிந்து கொள், அதன் பிறகு மற்றவரை பற்றி போகலாம். ஆகவே நாம் முதலிலே நம்மை அறிய வேண்டும், நம் குறைகளை களைய வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்தவர் குற்றங்களை நாம் அலசி பார்க்க வேண்டும். ஆகவே அடுத்தவருடைய பார்க்காதே, உன்னையே நீ எண்ணிப்பார். माला पेरा जुग भया पिराना मन का पेर कर का मन का डाली दे मन का पेर. अरुणिया से माला पेरा जुग भया, एक आदमी बैठा हुआ है, वो तपस्या करने बैठा हुआ है, उसके हाथों में माला है, वो माला को पेरता रहता है. மாலையை அவன் ஒட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கடவுள் கிடைக்கவில்லை, அந்த தவத்துக்கான பலனும் கிடைக்கவில்லை. ஏன் என்ன காரணம் என்றால், மாலைதான் உழுகிறது, ஆனால் அவனுடைய உள்ளம் உருகவில்லை. உள்ளம் உழவில்லை. உள்ளம் பலவிதமான விஷயங்களிலே, சொத்திலே, செல்வத்திலே, இன்னும் பல இதர கேளிக்கைகளிலே, விளையாட்டுகளிலே, சுகபோகங்களிலே அவன் மனம் லயித்து கிடக்கிறது. அவன் இருக்கும்போது எப்படி அவன் இறைவனை அடைவான்? அவனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? தவத்தினுடைய பலன் எப்படி கிடைக்கும்? தவம் என்பது ஒருமித்த மனதோடு இறைவனை தியானிப்பதுதான் தவமே தவிர, மனம் அலைபாதி கொடுத்தால் அது பேர் தவமாகாது. அதே கபீர் ஸ்லோகன் சொல்கிறார், மாலாத்தோ கர்மே பிறை ஜி பிறை முக்குமாகி மனுவாத்தோ தஸ்திசி பிறை ஏதோ சுகிரன் ஆகியிருப்பார். சேம் இதே கருத்து சொல்கிறார். இங்கே माला पेरता जुग भैया, एक युग बीत गया, वो तपस्या बैठा हुआ है, माला को हाथ में लेकर पेरता रहता है. एक युग माने 20 साल या 25 साल का जो समय है, जो अवधि है, उसे युग कहते हैं. लेकिन उसकी तपस्या सफल नहीं हुई, क्योंकि उसका मन घूम रहा है. पिराना मन का पेड़. इसलिए कहते हैं कबीरदास जी, हे साधो, हे तपस्वी, तो पहले मन का पेड़, तुम्हारे मन में जो मन रूपी मन का मतलब ये मोती की माला, तुम्हारे दिल में कांचन के प्रति, सोने के प्रति, मोती के प्रति, दौलत के प्रति, सांसारिक सुखों के प्रति लगाव है, प्रेम है, भक्ति है, उसको पहले छोड़ो, उसको फेंक दो, उस माला को फेंक दो. मन का फेंक दे, उसके बाद तुमको भगवान की प्राप्ति होगी. कहने का मतलब यह है कि जो एकमत होकर, एकनिष्ठ होकर भगवान के प्रति प्रार्थना करता है, सुमिरन करता है, उसी को भगवान की प्राप्ति होगी. इसके अलावा वो जो भी करे उसका फल उसे नहीं मिलेगा. कहने का मतलब यह है कि हमें एकनिष्ठ मन से भगवान की प्रार्थना करनी चाहिए. मन में जो विषय वासनाएं हैं उन सबको निकाल देनी चाहिए.
बांबी कोटे बावरे सांप ना मारा जाए, मूर्ख बांबी ना डसे, बट सर्प सबन को खाए. இயேசுநாதரை அனைவரும் சிலுவையில் போய் அறைந்தார்கள், ஆணி எடுத்தார்கள், கையில் எடுத்தார்கள், காலில் எடுத்தார்கள், உடம்பு முழுவதும் ஆணி எடுத்தார்கள். ரத்தம் பெரிய வந்தது. கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். அறந்து கொண்டு போய் அந்த மலை உச்சியை நிறுத்தினார்கள். அப்பொழுது உண்மையை அறிந்த மக்கள் யாரெல்லாம் அறைந்தார்களோ, அந்த குற்றம் செய்தார்களோ அவர்களை கொல்ல போனார்கள். அதை அறிந்து அதை பார்த்த இயேசு சொல்கிறார், மக்களே, அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். அவர்கள் பாவி அல்ல, அவர்கள் செய்யும் செயல்தான் பாவச் செயல். ஆகவே பாவச் செயலை களையுங்கள். இனிமேல் பாவம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் அவருக்கு அறிவுரை கூறுங்கள். அதற்கு பதிலாக அவர்களையே நீங்கள் கொண்டு வராதீர்கள். அவர்கள்தான் அறியாமல் என்னை சிலுவையில் அறைகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அறிந்தவர்கள் அவர்களை சிலுவையிலே அறைய வேண்டாம். சொல்லுடைய கருத்து என்னென்றால், பாவியை வெறுக்காதீர்கள், பாவத்தை வெறுங்கள், பாவச் செயலை களையுங்கள், பாவியை எப்போது வெறுக்காதீர்கள் என்றால் பாவியும் அவனும் இருந்தான். ஆக பாவச் செயல்கள் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள், பாவியை வெறுக்காதீர்கள், அவனை மன்னித்து விடுங்கள். அவன் திருந்துவிட்டால் அந்த பாவச் செயலை விட்டுவிடுவான். ஆகவே அவன் நீங்கள் கொள்வதால் அந்த பாவச் செயல் அவனை விட்டு போய்விடாது. பாவத்தை அடியுங்கள், பாவியை அடிக்காதீர்கள் என்று சொன்னால், அதுபோல இங்கே ஒருத்தன் பாம்பி கோட்டை பாவரே ஒரு ஊரில் ஒரு பெரிய புற்று இருந்த பாம்பு புற்று. மக்கள் நினைத்தார்கள், ஆக அந்த பாம்பு புற்று இருப்பதால் அங்கே நிறைய பாம்புகள் இருக்கும், அந்த பாம்புகளாவது உங்களுக்கு துன்பம் வரும், அது எங்களை துன்புறுத்தும் என்று எண்ணி என்றால் எல்லோரும் சென்று அந்த பாம்பு புற்றை இடிக்கப்பட்டார். அதை பார்த்த ஒரு மகான் சொன்னார், ஏனையா அந்த புற்றையே இருக்கிறீர்கள், புற்றா கடிக்கிறது, பாம்பு தான் கடிக்கிறது, நீங்களாம் பைத்தியக்காரர்கள், பாம்பி கூட்டை பாவரே, பாம்பு புற்றை இடிக்கின்ற பைத்தியக்காரர்களே, சாப்ன மரஜாய், நீங்கள் பாம்பையே கொள்ளல, பாம்பை கொண்டு விடுங்கள், ஆனால் புற்று ஒன்றும் கடிக்காது, பாம்பியை நான் கூட்டை பாவரே சாப்ன மரஜாய் மூர்க்கு என்றார்களே, பாம்பி நாடசை, அந்த பாம்பு புற்று கொத்தாது. உண்மையிலேயே அது என்னன்னா, அந்த பாம்போட புற்று அல்லது அது கரையான் புற்று தான். கரையான் எறும்புகள் ஓய்ட் ஹேண்ட் சொல்வார்கள். அந்த எறும்பு தனக்காக கட்டிய புற்றது, அதை போய் பாம்பு குடியிருக்கிறது. அந்த பாம்பு தனக்காக கட்டிய புற்று அல்லது, இது எறும்பு புற்று போய் பாம்பு குடியிருக்கிறது. ஆகவே அதனால் அதனுடைய வீட்டை நீங்கள் இடிக்காதீர்கள், பாம்பை அடிக்கலாம். ஏனால் பாம்பு எல்லோரையும் கடிக்கிறது. சர்ப்ப சபன்கோ காய், அந்த சர்ப்பம் பாம்பு எல்லோரையும் கடிக்கும். பாம்பை நீங்கள் கொள்ளாமல் அந்த புற்றை இடிப்பதால் என்னலாகும். அதனாலே பாவத்தை நீங்கள் அடியுங்கள், பாவம் செய்தவனை மன்னியுங்கள். எப்படி இயேசுபிரான் கூறினாரோ அதுபோல் கவிதா சொல்கிறார், பாவியை மன்னித்து விடுங்கள், பாவத்தை அழியுங்கள். பாவத்தை அழித்தால் பாவி திருந்துவார். அடுத்தது, शीतल शब्द उचारिए अहम आनिए नाही, तेरा प्रीतम तुझ में शत्रु भी तुझ माई. வள்ளுவர் சொல்வார், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றது. கனி இருக்கும் போது எப்படி காயை நாம் கவர்ந்து சாப்பிட ஆசைப்படுகிறோமோ அதுபோல இனிய சொற்கள் இருக்கின்ற போது நாம் இனியவை அல்லாத சொற்களுக்குள்ளே பேசக்கூடாது. இங்கே ஷீதல் சபத் உச்சாரியே, மக்களே நீங்கள் குளிர்ச்சியான வார்த்தைகளை உச்சரியுங்கள், பேசுங்கள், நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். உங்களுக்கு அகம் ஆனியே நாகி, எல்லோரையும் மதித்து இனிய வார்த்தைகளை பேசினால் உங்களுக்குள்ளே தற்பெருமை வராது, கர்வம் வராது. அகம் ஆனியே நாகி, அப்படின்னா கமன் நெய் ஆகிறார். நீங்கள் இனிய வார்த்தை பேசுங்கள்,
அது அதை பேசாமல் இருந்தால் போதும், உங்களுக்குள்ளே கர்வம் வராது. ஏன்னா கர்வமாக பேசினால் மக்கள் உன்னை விரும்ப மாட்டார்கள். அப்போது எதிரியும் நீதான் உருவெடுக்கிறார். இனிய வார்த்தை பேசினால் எல்லோரும் உன்னை நண்பராக சொந்தமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது சொந்தம் உன் வார்த்தையோடு வரும். அதே வார்த்தை நீ கசப்பாக பேசினால், கடுமையாக பேசினால் மற்றவர்கள் உனக்கு எதிரியாவார்கள். ஆகவே உனக்கு காதலர்களும் அன்பர்களும் வெல்விஷர்ஸ் கூட ஒன்றுமே இருக்கிறார்கள். உனக்கு எதிரிகளும் ஒன்றுமே இருக்கிறார்கள். என்னென்றால் அது உங்களுடைய பேசுகின்ற வார்த்தை. இனிய வார்த்தை பேசினால் உலகம் உனக்கு நண்பர்கள் ஆவார்கள். கொடிய வார்த்தைகள் பேசினால் உலகம் உனக்கு எதிரியாவார்கள். ஆக மக்களை நாம் எதிரியாக்குவதும் நண்பனாக்குவதும் நம்முடைய வார்த்தை தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையிலே இனிமை இருந்தால் அப்பொழுது நம்முடைய ஆணவம் வராது, நமக்கு எதிரி வைக்க மாட்டார்கள். யாரும் ஒரே யாவரும் கீழ் தீதும் நன்னும் பிறகு வாரா என்று சொல்வது போல நமக்கு எல்லோருமே நண்பர் ஆவார்கள், உறவுகள் ஆவார்கள். அப்படி இனி வார்த்தை பேசாவிட்டால் எல்லோரும் நமக்கு எதிரியாவார்கள். ஆகவே அவர் சொல்கிறார், இனிய உறவாக इन्नाद பொருள் करियत्व कायगम तट्टू। इसलिए मीठी बातें बोलो। मीठी बातें बोलने से हमें घमंड की भावना नहीं आएगी, घमंड की भावना दूर हो जाएगी। हमारे जो शत्रु होते हैं वे भी हमारे दिल के, हमारे जो बातें जो हैं मीठी बातें बोलने से सब हमारे मित्र हो जाएंगे, कड़वी बातें बोलने से सब हमारे शत्रु हो जाएंगे। इसलिए लोगों को, जगत को, दुनिया को शत्रु बनाना अपने लिए और मित्र बनाना अपने लिए, दोनों हमारी बातों में है। इसलिए कबीरदास कहते हैं मीठी बातें बोलो, इनिय उड़वा इन्नाद कुरल करियत्व कायगदट्टू என்ற कुरल नोक के नाम पकड़े। और इसके साथ मैं अपना ये भाषण समाप्त करता हूँ। இத்துடன் என்னுடைய இந்த இன்றைய தலைப்பாகிய தோஹா மறுத்து அதை நிறைவு செய்கின்றேன். நாளை இதே நேரத்தில் ரஸ்கார் சுதா என்று பக்தி காலத்திலே முஸ்லிமாக இருந்தும் கான் ரஸ்கான் பட்டான் என்ற காலிலே பிறந்தும் கண்ணனை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு காலப்புறாவும் கண்ணனையே தன்னுடைய தெய்வமாக கருதி வாழ்ந்து மறைந்த ரஸ்கான் அவருடைய அழகிய படைப்புகளை பற்றி நாம் இங்கே உரையாடுகின்றோம். அதுவரைக்கும் தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்களின் ஆசுந்தரராஜன். நன்றி.